ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நோ லோடு ஈக்குவேஷன்ஸில் நோ லோடு ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் நாம் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கேட்லேருந்து எடுத்திருக்கிறேன். ஏன் முதல்ல நான் கேட் ப்ராப்ளம்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அதுதான் கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் முதல்லையே கொஞ்சம் ஃபேஸ் பண்ணோம்னு சொன்னால், அந்த ஹை டிஃபிகல்ட்டி லெவலை நம்ம முதல்ல ஃபேஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், பின்னாடி போக போக ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை நான் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். கேட் 2014 கேட்கப்பட்டது. ஃபார் a specified input voltage and frequency, okay, if the equivalent radius of the core of a transformer is reduced by half, okay, the factor by which the number of turns in the primary should change to maintain the same no load current is. கொஸ்டினை தெளிவாக வாசிங்க, அதனோட பொருள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுங்கள். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எ ஸ்பெசிஃபைடு இன்புட் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னால் வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் மாறலை அப்படிங்கிறது பொருள். ஸோ ஒரு ஃபார் அ ஸ்பெசிஃபைடு இன்புட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் ரெண்டும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை நாம் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். எப்படி சார் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதை மறுபடியும் போடுறேன், கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பாருங்கள், இப்போ நம்ம இன்டியூஸ்ட் இஎம்எஃப்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு 4.44 எஃப் பைஎம் என் அப்படிங்கிறது தெரியும். ப்ரைமரியை மட்டும் நம்ம கணக்கில் எடுப்போம். அப்படின்னு சொல்லும்போது E1 அண்ட் N1 இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த E ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு சப்ளை வோல்டேஜ் V1. தேர்ஃபோர் இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் இது. இந்த V1 இந்த எஃப்ஐ கீழே கொண்டு வந்திருக்கேன். தேர்ஃபோர் இந்த பக்கம் 4.44 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் பைஎம் மிச்சம் இருக்குது. அப்புறம் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இதுவும் கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் இப்போது இந்த பைஎம் அப்படிங்கிறது மட்டும்தான் கையில் இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்லலாம், இந்த வியும் எஃப்பும் ஃபிக்ஸட் அப்படிங்கிறதோட பொருள் தான் இந்த முதல் வார்த்தை. இது ஃபிக்ஸட் அப்படிங்கிறதுனால இதுவும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பொருளுக்கு நாம் வந்துடுவோம். தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட் 4.44 பைஎம் N1. ஸோ இது எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த ரெண்டும் கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. முக்கியமாக ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிற சுத்தப்பட்ட டர்ன்ஸ், அதெல்லாம் யாரும் இடையில போய் மாற்ற முடியாது. 4.44ங்கிறது நம்பர். ஸோ இந்த பை தான் ஒரு வேரியபிள் நேச்சர் உடைய ஒரு திங்க். தேர்ஃபோர் இந்த பை மாறாது இப்போது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். தேர்ஃபோர் V/F கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டால், ஃபிக்ஸடாக இருந்தால் ஃப்ளக்ஸ் மாறாதமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே பொருள். அதாவது ஃப்ளக்ஸ் மாறக்கூடாதுங்கிறதும் ஒரு கண்டிஷன். ஏன்னா ஃப்ளக்ஸ் மாறக்கூடாது எதில், கோருக்கு உள்ள, இந்த கோருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். அப்படித்தான் இருக்கவும் செய்யணும். சரியா? ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கிடுறோம். சரியா? ஓகே, ரைட். இப்போ அடுத்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க. ஏன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காரணத்தை சொன்னேன். இப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? ஓகே, பாருங்கள், இது இல்லாமலே கூட நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். இந்த ஈக்குவலன்ட் ரேடியஸ் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரெடியூஸ்டு பை ஹாஃப். சரினா, ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேடியஸ் பாதியாக ரெடியூஸ் பண்ணப்படுது. ட்ரான்ஸ்ஃபார்மரில் எங்கே சார் ரேடியஸ் இருக்குது? இப்போ டாப் வியூவை பாருங்கள். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரோட டாப் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இதில் தான் வவுண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி இந்த டாப் இந்த பகுதி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதை நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டாப் வியூ உண்மையிலே சொல்லப்போனால் எப்படி வரைஞ்சிருக்கணும், இப்படி தான் இருந்திருக்கும். சரியா? ஸோ அதனால் இதை இப்படி இருந்தாலுமே இதை சுற்றி இப்படி வவுண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் சர்க்குலராக தான் வவுண்ட் பண்ணுவீங்க. அதைத்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இதை ஈக்குவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதைத்தான். சரியா? ஸோ இந்த ரேடியஸை குறைச்சால் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெடியூஸ்டு பை ஹாஃப். இந்த ரேடியஸ் குறைஞ்சால் என்னவாகும், இந்த டேர்னோட எண்ணிக்கை எந்த மாதிரி மாற்றப்படணும்
அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நோ லோடு கரண்ட் என்ன செய்யக்கூடாதான், மாறக்கூடாது. நோ லோடு கரண்ட்டு மாறக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யணுங்கிறதான் இப்போ கேள்வி. சரியா? இந்த நோ லோடு கரண்ட்டோட வேலை என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு நாம் ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே வருவோம். ஏன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், ஏன் இந்த முடிவுகளை நாம் எடுக்கோம் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், நோ லோடு கரண்ட் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பாருங்கள், இதான் நோ லோடு கரண்ட் அப்படிங்கிறது இந்த I0 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த I0 ரெண்டாக பிரிக்கப்படுது. ஒன்று மேக்னடைசிங் காம்போனன்ட், இன்னொன்று கோர் லாஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஓகே, கோர் லாஸ் காம்போனன்ட் இன் ஃபேஸ் வித் V1, IM இஸ் இன் குவாட்ரேச்சர் வித் V1. சரினா இது பை அப்படிங்கிறது தான் பொருள். ஓகே, இந்த பை கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத இங்கே மனசு வச்சுக்கோங்க. இப்போ இந்த I0 அப்படிங்கிற கரண்ட் ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒன்று IC, இன்னொன்று IM அப்படிங்கிறது. ஓகே சார், இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறது நோ லோடு கரண்ட் இருந்தால் மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர குறிப்பிட்டு கோர்லாஸ் கரண்ட்டோ இல்லை மேக்னடைசிங் கரண்ட்டுன்னோ சொல்லலை. நோ லோடு கரண்ட்டு மாறக்கூடாது, இந்த வெக்டர் தான் அவங்க பேசுகிறது. இந்த வெக்டரை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. இந்த கரண்ட்டு மாறக்கூடாதுன்னு சொன்னால் எது மாறக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போது நமக்கு கேள்வி. சரியா? இந்த கோர் லாஸ் வந்து என்ன சார்? கோரில் ஏற்படக்கூடிய லாஸ். கோருங்கிறது இது ஒரு, இந்த கோரில் ஏற்படக்கூடிய லாஸ். கோருங்கிறது மெட்டீரியல், அதை பொறுத்தது. அப்படின்னா அந்த தன்மையை பொறுத்து தான் லாஸ் இருக்கும். கோரில் என்னென்ன லாஸ்லாம் ஏற்படும்? ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஏற்படும், எடி கரண்ட் லாஸ் ஏற்படும். இந்த ரெண்டு வகையான லாஸ் சேர்த்து கோர் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ரெண்டு லாஸ் போக மீதி மேக்னடைசிங். சரியா? இந்த மேக்னடைசிங் கரண்ட்டோட வேலை என்ன? ஐசியோட வேலை லாஸை ஏற்படுத்துறது, கோரில் லாஸை ஏற்படுத்துறது. ஐஎம்மோட வேலை ஃப்ளக்ஸை உருவாக்குறது. ஐஎம்மோட வேலை அந்த ஃப்ளக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோட வேலை தான் இந்த ஐஎம்க்கு. அப்போது ஐஎம் தான் மாறக்கூடாது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம். நோ லோடு கரண்ட் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃப்ளக்ஸு V/F கான்ஸ்டன்ட்டு இருக்கிறதுனால ஃப்ளக்ஸு தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஃப்ளக்ஸு தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே காரியம். ஓகே, ரைட். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், V/F ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட், அதனால் ஃப்ரீக்வன்சி மாறாமல் இருக்குது. முதல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். முதல்லையும் ஒரே ஃப்ரீக்வன்சி தான், ஒரே வோல்டேஜ் தான். ரெண்டாவதும் அதே ஃப்ரீக்வன்சி தான், அதே வோல்டேஜ் தான். தேர்ஃபோர் ஃப்ரீக்வன்சி மாறப்போகிறது இல்லைங்கிறதுனால ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. சரியா? ஓகே, அடுத்தது அதனால் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது அப்படிங்கிற காரணத்தினால ஐசியை வந்து நான் இப்போ கவனிக்க போகிறது கிடையாது. ஐஎம் தான் ஃப்ளக்ஸுக்கு காரணம். தேர்ஃபோர் ஐஎம்மை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ரைட், இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற முடிவை நாம் இப்போ எடுத்துக்கிடுவோம். ஏன்னா வேறு வழி கிடையாது, அப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ I0 அப்படிங்கிறது ஐசி ப்ளஸ் ஐஎம் தான், வெக்டர் அடிஷன். தேர்ஃபோர் இந்த ரெண்டோட கூடுதலை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த I0 பற்றி தான் நாம் இப்போ பேசணும். சரியா? இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நாம் ப்ரைமரி வைண்டிங் இருக்குது. உண்மையில் இங்கே சப்ளை கொடுத்தோடனே இங்கேருந்து கரண்ட் போகும். இந்த கரண்ட் தான் I0 அப்படிங்கிற இந்த கரண்ட். இந்த கரண்ட்டை தான் நம்ம இதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய கரண்ட்டை தான் ரெண்டாக பிரிச்சிருக்கமே தவிர வெளிப்பார்வைக்கு இது I0 அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் I0 பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, இதை சம்மந்தப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கா? இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த கரண்ட் மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ளக்ஸு மாறாததுனால ஐஎம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஐசி ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஏன்னா அங்கே ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் வால்யூம் மட்டும் மாறப்போகுது, அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தாது. ஸோ அதை நாம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். தேர்ஃபோர் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு பேருமே இப்போது நாம் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். I0 அப்படின்னு சொல்லி என்ன சார் நடக்க போகுது பாருங்கள். இப்போது இந்த கோருக்கு மேலே சுற்றக்கூடிய இந்த டேர்ன்ஸை பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க, எத்தனை டேர்ன்ஸ்னு சொல்லி. ஓகே, இப்போது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இதோட சைஸில் பாதி நான் அங்கே போட்டிருக்கேன். சும்மா ஒரு புரியறதுக்காக மட்டும் பாருங்கள், எக்ஸாக்டாக நான் போடல.
இப்போ பாருங்கள் இதில் எத்தனை டர்ன்ஸ் சார் சுற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு பாருங்கள். சரியா? இப்போது இதில் எவ்வளோ டர்ன்ஸ், இதில் எவ்வளோ டர்ன்ஸ். 1 மீட்டர் வயர் இருக்குது. இதை இந்த கோரில் சுற்றினீங்கன்னா அதிக டர்ன்ஸ் சுற்றலாம். இந்த கோரில் சுற்றினீங்கன்னா குறைஞ்ச டர்ன்ஸ் தான் சுற்ற முடியும். தடிமன் அதிகம், தடிமன் குறைவு. இப்போ என்ன சொல்லலாம், இந்த சர்க்குலர் போர்ஷனோட ஏரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஏரியாவை இந்த ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா குறைஞ்ச டர்ன்ஸ், குறைவாக இருந்தால் அதிக டர்ன்ஸ். தேர்ஃபோர் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். ஏரியா ஆஃப் த கோர் ஆஃப் திஸ் கோர், அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதுதான் ரொம்ப முக்கியம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கிராஸ் ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த முடிவு தான், வெறும் இந்த படம் போது. மீதி எல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர ஃபைனலாக இதெல்லாம் உங்களால் அனுமானிக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் குயிக்காகவே போட்டுடலாம். பாருங்கள், therefore cross sectional area is inversely proportional to number of turns. therefore cross sectional area circular அப்படின்னு நாம் ஆல்மோஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஏரியா சின்ன சின்ன ஏரியாவெலாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். அதனால் நம்ம அது வேஸ்ட்டுன்னு நாம் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். therefore circular. therefore pi r square is proportional to number of turns. சரியா? ப்ரைமரியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதனோட ரேடியஸை நாம் 2ஆக எடுப்போம். இதை R1ன்னு எடுத்துக்கோங்க, இதை R2ன்னு எடுத்துக்கோங்க. therefore pi r1 square n1. n1ன்னு சொன்னால் ப்ரைமரி தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், செகண்டரியை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இது கேஸ் 1, இது கேஸ் 2. சரியா? pi r2 ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு 1/n2 அப்படிங்கிறது. ஓகே, உங்களுக்கே தெரியும். இப்போ R2வை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நாம் சுருக்கமாக இங்கே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது pi r1 ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/n1. அடுத்தது pi r1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு n2 அப்படின்னு சொல்லும். இது கேஸ் 2ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க, செகண்டரின்னு எடுத்துடாதீங்க. சரியா? ஸோ இப்போ நாம் டிவைட் பண்ணிடலாம். ஸோ pi கேன்சல், r1 ஸ்கொயர் டிவைடட் பை இது 2 அதாவது 2 ஸ்கொயர் வந்து 4ஆக மாறிடும், 4/r1 ஸ்கொயர். சரினா? therefore equal to n2 divided by n1. சரியா? r1 r2 ஸ்கொயர், therefore n2 equal to 4n1 அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். சரியா? இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எழுதலை. சரியா? ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் எத்தனை டர்ன்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்தது. ஆப்ஷனை நான் எழுதுகிறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் என்னது? 4n1 அப்படிங்கிறதுனால இது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அப்படிங்கிறது. இதிலேருந்து என்ன சார் தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்கு? இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப சிம்பிளாக இதை வச்சே முடிச்சிடலாம். மீதி எல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தெரிய வேண்டியது தான் நான் போட்டேன். மற்றபடி இதை பார்த்தவொடனே இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாலே போதும். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கணும். அப்போது அவங்க பேசுகிறது எதை பற்றி பேசுகிறாங்க, இந்த ஏரியாவும் டேர்ன்ஸும் எப்படி டிபெண்ட் ஆகுது, ஒன்றுக்கொன்று அந்த தொடர்பில் இருக்குங்கிறத அனுமானிக்க முடிஞ்சாலே உங்களால் ஈஸியாக முடிச்சிடலாம். வேறு எந்த கேல்குலேஷனுமே தேவைப்படாது. ஏரியா சின்னதாக இருந்தால் அதிக டர்ன், பெருசாக இருந்தால் குறைவான டர்ன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், தட்ஸ் ஆல். இந்த இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். கேட் ப்ராப்ளமாக இருந்தாலுமே கூட இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முக்கியம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய பாயிண்ட்ஸ் தாங்க முக்கியமே தவிர இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதான். இந்த ஆன்சர் நான் நோட் பண்ணலை. முதல்ல ப்ராப்ளத்தை பார்க்கலாம், அப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போது என்ன கேட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாம் ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்கள், a single phase 10 kVA 50 Hz transformer with 1 kV primary winding. பார்த்துக்கோங்க. அப்போது முதல்ல ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் கொடுத்துட்டாங்க, 50 Hz அதனோட இது கொடுத்துட்டாங்க. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அது எவ்வளவு எடுக்குதான்? 0.5 ஆம்பியர் அண்ட் 55 வாட்ஸ் அட் ரேட்டட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. முக்கியமானது, ரேட்டட் வோல்டேஜ்லேயும் ரேட்டட் ஃப்ரீக்வன்சிலையும் அது எடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆன் நோ லோடு அது அடுத்த பாயிண்ட். சரியா? ஃபுல் ஸ்டாப். தர்ஃபோர் முதல்ல சொன்ன விஷயத்தை நாம் என்ன பண்ணலாம், நோட் பண்ணலாம். முதல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, எவ்வளோ கரண்ட் எடுக்குது? 0.5 ஆம்ப்ஸ் எடுக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரேட்டட் வோல்டேஜ் அண்ட் ரேட்டட் ஃப்ரீக்வன்சி.
10 kVங்கிறது அதனுடைய KVA ரேட்டிங், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. 50 ஹெர்ட்ஸ் நோ ப்ராப்ளம், அதுதான் முக்கியம். 0.5 ஆம்பியர் எடுக்குது, 55 வாட்ஸ் அட் நோ லோடு. அப்போ நோ லோடு லாஸ் வந்து 55 அப்படிங்கிறது இன்னொரு கவனிக்க வேண்டிய 0.5 ஆம்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ முதல் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. A second transformer has a core with all linear dimensions √2 times the corresponding dimensions of the first transformer. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அல்லது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை நாம் கற்பனைக்கு கொண்டு வாங்க. இந்த கோரோட டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் √2 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் கோரை மட்டும். சரியா? பார்த்துக்கோங்க, √2 டைம்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க எல்லா திசையிலையும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வைங்க. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இதுதான் அந்த ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கில் இப்போது அவங்க கேட்ட கேள்வி, இது டிரான்ஸ்ஃபார்மர் 1, இது டிரான்ஸ்ஃபார்மர் 2. ஓகே, ரைட். என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சிட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை போல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் √2 டைம்ஸ் எல்லா அளவுலேயும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது, லீனியர் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, தி கோர் மெட்டீரியல் அண்ட் லேமினேஷன் திக்னஸ் ஆர் த சேம் இன் போத் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிதானா? இந்த கோர் ஓகே, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டாங்க, அதை பற்றி இதை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்குது கோர் மெட்டீரியல். இது என்ன மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கோ அதே மெட்டீரியல் தான் இதுவும் செய்யப்பட்டிருக்குது. கோர் மெட்டீரியல் சொன்னோடனே மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் நமக்கு தரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போது லேமினேஷன் திக்னஸ் அதுவும் சேம் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. ஸோ லேமினேஷன் திக்னஸ் அப்படின்னு சொல்ல வந்தால் அந்த லேமினேஷன் திக்னஸ் எதை மீன் பண்ணும், எதை பற்றி பேசும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். லேமினேஷன் திக்னஸ் அப்படிங்கிறது எடி கரண்டை பற்றி பேசும். கோர் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பற்றி பேசும். சரிதானா? ரைட். அடுத்தது, in both transformer the primary windings of both the transformers have same number of turns. அது அடுத்த காரியம். பிரைமரியில் ஒரே டேர்ன்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே N1 டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அதே N1 டேர்ன்ஸ் தான். இது அடுத்த முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ரேட்டட் வோல்டேஜ் ஆஃப் 2 kV at 50 ஹெர்ட்ஸ். அப்போ இதனோட ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளோவா, 2 kV at 50 ஹெர்ட்ஸ் தான். ஃப்ரீக்வன்சி சேம், ஆனால் கேவி வந்து மாறுது. 2 kV அப்படிங்கிறது இஸ் சப்ளைடு டு த ப்ரைமரி ஆஃப் திஸ் செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஓகே, ரைட். தென் நோ லோட் கரண்ட் அண்ட் பவர் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, தேர்ஃபோர் நோ லோடு கரண்ட்டும் அந்த பவரும் நோ லோடு பவர் அதுவும் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. சரியா? ஓகே, இப்போ என்ன சார் நாம் தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டு தனித்தனியான டிரான்ஸ்ஃபார்மர். ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளவு கரண்ட், நோ லோடு கரண்ட் எவ்வளவு, லோடே கொடுக்கப்படலை, இந்த கரண்ட் எவ்வளவு, I0. சரியா? அடுத்தது இதில் பவர் எவ்வளவு, நோ லோடு பவர் எவ்வளவு அப்படிங்கிறதான் கேள்வி. என்ன பண்ணலாம் சார், எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நாம் கொண்டு வருவோம். சரியா? ஸோ முதல் டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர், முதல் டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ். சரியா? இப்போ பாருங்கள், இந்த முதல் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை பற்றி தான் அவங்க அதிகமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை பாருங்கள், இதில் தான் வவுண்ட் படம். பொதுவாக நான் அந்த படத்தை வரைகிறேன், இது பொதுவான படம். சரியா? இந்த வைண்டிங்கில் தான் நம்மளுக்கு I0 அப்படிங்கிற கரண்ட் போகும். சரியா? இந்த I0 கரண்ட்டுக்கு உள்ளே தான் கோர் லாஸ் காம்போனண்ட்டும் மேக்னடைசேஷன் காம்போனண்ட்டும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இது செகண்டரியை வந்து நாம் ஓப்பனில் வச்சாச்சு, ஏன்னா நோ லோட் அப்படிங்கிறது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே நாம் ஒரு ஃப்ளக்ஸ் பாதையை ஏற்படுத்தணும். சரியா? மேக்னெட்டிக் பாத். இந்த பாதையோட வடிவம் முக்கியம். சரினா? ஸோ இந்த பாதையும் நமக்கு முக்கியமானது. ஓகே சார், இப்போ என்ன பண்ணலாம்? ரைட். நோ லோடு கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ கேள்வி. ஓகே சார், நோ லோடு கரண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, நம்ம வேறு ஏதாவது இதில் எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல அந்த √2 டைம்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த √2 டைம்ஸை நம்ம முதல்ல எடுப்போம். சரியா? ஸோ முதல் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதே ஷேப்பு தான், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த ஷேப் தான். ஆனால் மாற்றம் இந்த கோரோட திக்னஸில் இருக்குது.
சரினா? ஏன்னா கோரோட திக்னஸ் அப்படிங்கிறது அதனோட லென்த் அண்ட் பிரெத்தில் மாறும். இதை ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம கற்பனை பண்ணுவோம். ஸோ இந்த லென்த் அண்டு பிரெத், சரியா? இதுதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நம்ம மைண்டில் வைப்போம், லென்த் அண்ட் பிரெத் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நோ லோடு கரண்ட் வந்து இங்கே எவ்வளோ எடுக்குது? 0.5 ஆம்பியர் எடுக்குது. அப்போ நாம் முதல்ல இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறதையும் நோ லோடு கரண்ட்டை பற்றி பேசினதுனாலையும் நாம் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஃப்ளக்ஸ், இந்த பாதையில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ். 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இது காமன், சைஸ் தான் வேறுபடும். பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, சரியா? என்ன சார் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃப்ளக்ஸ் மியூ NIA டிவைடட் பை LC அப்படிங்கிறது, சரிதானா? இதில் LC அப்படிங்கிறது இந்த பாதையோட லென்த்து, சரியா? இந்த பாதையோட இதில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து திருப்பி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் இந்த LC அப்படிங்கிறது, மீன் மேக்னெட்டிக் பாத் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதையோட லென்த்தை வந்து LC அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஓகே, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாங்கிறது இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் நாங்கள் போட்டிருக்கிறது, சரியா? அதுதான் இந்த A. இந்த I அப்படிங்கிறது இதோ இதில் வருது இல்லையா, அந்த கரண்ட் I அப்படிங்கிறது ஒரு காயில் வரக்கூடிய கரண்ட். அங்கே ஐன்னு போட்டிருக்கேன், இங்கே I0. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம I0ன்னு தான் சொல்லுவோம், நோ லோடுன்னு மீன் பண்ணுறதுக்காக. அந்த கரண்ட் தான் அங்கே இருக்குது. ஓகே, இப்போ N அப்படிங்கிறத நம்ம ப்ரைமரி, ஏன்னா ப்ரைமரி தான் நாம் டீல் பண்ண போகிறோம் 2 கரண்ட்லையுமே. அப்போ இதை மட்டும்தான் எடுக்க போகிறோம், சரியா? ஓகே, ரைட். ஓகே சார், இப்படி இருந்திருந்தால் இப்போ பாருங்கள், பை இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பெர்மியபிலிட்டி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் IALC. இவ்வளோத்தையும் இந்த பை டிபெண்ட் பண்ணுது. ஓகே, ஓகே, வேறு இதில் எதை இது பண்ணலாம்? என்ன கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம்? பெர்மியபிலிட்டி மெட்டீரியல் சேமாக இருக்குங்கிறதுனால பெர்மியபிலிட்டியும் சேம், சரியா? ஓகே, ரைட். அப்போ இது கான்ஸ்டன்ட் I, அதுதான் நாம் டீல் பண்ண போகிறது. ஏன் இப்படி சார் மாறும்? இதுதான் இப்போ நாம் கவனிக்கணும். முதல் டிரான்ஸ்ஃபார்மரை போல √2 டைம்ஸ். அப்போது முதல் டிரான்ஸ்ஃபார்மர் L அண்ட் Bன்னு சொன்னால், ஏன்னா A அப்படிங்கிறது L அண்ட் B. ஸோ A1 L அண்ட் Bன்னு சொன்னால் A2 என்னவா மாறும்? √2L into √2B, therefore 2 into LB, therefore 2 into A1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதனால் இப்போ நம்ம 2 கேஸாக கொண்டு வந்துடுவோம். A மாறும், LC LCயும் மாறும். ஆனால் LC தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா A வந்து 2 மடங்கு மாறும்னு சொல்லியாச்சுது. LC எப்படி சார் மாறும்? சரியா? அதை எப்படி மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த பாதையிலேருந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் ஜூம் ஆகுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். இப்படி ஆகும்பொழுது என்ன நடக்கும் சார்? ஒரு ரேடியஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இங்கேருந்து இந்த பாதை இப்படியே விரியுது. அது √2 டைம்ஸ் எல்லா திசையிலையும் விரிகிறதுனால இந்த LC √2 டைம்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். தேர்ஃபோர் இப்போது A வந்து 2 டைம்ஸ், LC வந்து என்ன மாறும்? √2 டைம்ஸ். ஆனால் LCயை வந்து ரொம்ப கவனமாக புரிஞ்சு கொடுங்க, எப்படி இப்படி விரிகிற மாதிரி. ஸோ லீனியராக விரிகிறதுனால √2 டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் இப்போ நம்ம 2 கேஸ்க்கு கொண்டு வந்துடும். ∅1 இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டியில் போட்டுருங்க. இப்போது ஏன்னா மியூ எல்லாம் கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் ப்ரொபோர்ஷனல் டு யாரை எடுத்துக்கலாம்? I0. ஏன்னா இது I0ன்னு எடுத்துக்கிடும், எக்ஸைட்டேஷன் கரண்ட் அல்லது நோ லோடு கரண்ட். ஐயை வந்து நானுமே என்னென்னு எடுத்துக்கிடும்? I0ன்னு எடுத்துக்கிடும். ஏன்னா அது பொதுவானது. மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வரும்போது I0ன்னு வச்சுக்குவோம், சரிதானா? தேர்ஃபோர் I0 இன்ட்டு A1 டிவைடட் பை LC1, சரியா? ∅2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இது I01, இது I02, A2 டிவைடட் பை LC2. ஓகே, இப்போ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். தேர்ஃபோர் ∅1 பை ∅2 ஈக்குவல் டு என்னவா மாறி இருக்கும்? I01 A1 பை LC1 இன்ட்டு இது √2 LC2 என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே மாற்றி போடுறேன். √2 LC1 டிவைடட் பை I02
தெரியாது. A2 வந்து 2 into A1 அப்படின்னு சொல்லிடலாம். 2 into A1. therefore என்ன சார் ஆகும்? I01 I02 இருக்கட்டும், LC1 LC1 A1 A1. therefore இங்கே என்ன நடக்குது? I01 by I02 into root 2 divided by root 2 இந்த ரூட் எடுத்துட்டு கீழே இங்கே ரூட் 2ன்னு போட்டுக்கலாம். அப்படிதானா? therefore into 1 by root 2 அப்படின்னு இருக்கும். therefore pi1 by pi2 அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம் எப்படி எடுத்துருக்கோம்னு பார்த்துக்கோங்க. சரினா இதில் இருந்து எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒன்று I01 by I02 தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா pi1 by pi2 தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டில் என்ன பண்ணலாம் சார்? ஓகே, நம்ம தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த pi1 by pi2வை இப்போது மெட்டீரியலை பற்றி அவங்க பேசியிருக்காங்க இல்லையா? இப்போ I01 I02க்கு தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும், அதுதான் நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, நாம் கொண்டு வர முயற்சி பண்ணோம். இந்த படத்தை நான் அழிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது நமக்கு ஒன்று தெரியும், ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? B ஈக்குவல் டு பை ஏ பை பை ஏ அல்லது BA ஈக்குவல் டு பை அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். பைக்கு இன்னொரு ஃபார்முலாங்கிறது தெரியும். இப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா கோர் மெட்டீரியல் சேமாக இருக்கிறதுனால நாம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி காமன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது ஒரே அளவில் இருக்குது. therefore ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நாம் இப்போ என்ன பண்ணுவோம்? A is proportional to pi அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம்? therefore A1 is proportional to pi1, A2 is proportional to pi2. ஆனால் A2 வந்து என்னென்னு எடுத்திருக்கோம்? therefore A2வை வந்து பாருங்கள் 2 times of A1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரினா? ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணால் pi1 by pi2 ஈக்குவல் டு 1 by 2 அப்படின்னு வரும். சரிதானா? இப்போ பாருங்கள், அங்கே கொண்டு போடுங்க என்னவா மாறும் அப்படிங்கிறத. இதை அழிச்சிட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள். pi1 by pi2 அந்த ஃபார்முலாவிலிருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க, அது என்னவா மாறுதுங்கிறத பாருங்கள். therefore pi1 by pi2 அப்படிங்கிறதுக்கு 1 by 2 அந்த இடத்துல I01 by I02 into 1 by root 2 அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். சரினா? therefore இப்போது இங்கே ஒரு root 2 இருக்குது, இந்த 2 அடிச்சுட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? root 2 போட்டுக்கலாம். சரினா? therefore இப்போ பாருங்கள், I02 ஈக்குவல் டு I01 into root 2. I01 எவ்வளவு? ஆல்ரெடி I01ங்கிறது முதல் டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய நோ லோட் கரண்ட் எவ்வளோ? 0.5 ஆம்பியர். therefore 0.5 அப்படிங்கிறது 1 by 2 into root 2. சரிதானா? ஸோ அப்போது இந்த ரூட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு root 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 0.707 I02 அப்படிங்கிறது. சரியா? இதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? ஓகே, I02ங்கிறது 0.707 டைம்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. I02 ஈக்குவல் டு 0.707 ஆம்பியர் அப்படிங்கிறது. ஓகே, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. I02 அப்படிங்கிறது எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆன்சர் நான் உங்களுக்கு எழுதலை, ஆனால் இதுதான் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ I02 ஈக்குவல் டு 0.707 ஆம்பியர் அப்படிங்கிறது. என்னெல்லாம் எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, இங்கே இருந்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பையை முதல்ல பிடிச்சோம், அதுதான் ஆதாரமாக பிடிச்சி அதில் இருந்து மெதுவாக வந்தோம். இந்த ஆதாரம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது மேக்னடிசத்தில் வரக்கூடிய ஃபார்முலா, இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சுக்கிட்டு நாம் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, பவர் லாஸ் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், நமக்கு பவர் லாஸ் அப்படிங்கிறது நோ லோடில் லாஸ் அப்படிங்கிறது பவர் லாஸ் அப்படிங்கிறது அட் நோ லோடில் நம்ம எடுக்கிறது எவ்வளவு? வேறு எந்த காரணம் கிடையாது, கோர் லாஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, therefore இப்போ கோர் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துட்டாங்க. 55 வாட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 55 வாட்ஸ் இது எவ்வளவோ மாறும் அப்படிங்கிறது. இப்போ கோர் லாஸ் அப்படிங்கிறது கோரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கோரை எப்படி டிபெண்ட் பண்ணுது? கோரோட சைஸை டிபெண்ட் பண்ணும். அப்போ சைஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கோரோட சைஸ் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால், கோரை 3 டைமென்ஷனாக நான் போட்டோம்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். கோரோட சைஸை பார்த்துக்கோங்க. இதுதான் லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு. சரினா? இந்த
சரியா? ஸோ இந்த 3 இதையும் நான் பார்த்தேன், லென்த்து, பிரெட்த்து, ஹைட். சரியா? ஸோ இந்த 3ஐயும் நாம் எடுக்கணும், அதாவது வால்யூமை எடுக்கணும். கோர் எந்த அளவுக்கு விரியுது பார்த்துக்கோங்க, கோர் எந்த அளவுக்கு விரியுது அப்படிங்கிறது. அப்போ 3 திசையிலையும் அது விரியும் தானே. தேர்ஃபோர் இப்போது பவர் லாஸ் இஸ், அது பவர் லாஸ் நான் சொல்கிறது கோர் லாஸ். சரிங்களா? ஸோ கோர் லாஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு வால்யூம். வால்யூம் அதிகமாச்சுன்னா எட்டி கரண்ட் லாஸ் அதிகமாகும், அப்படி தானே. தேர்ஃபோர் வால்யூம்க்கு பொறுத்து இருக்குதோ. இப்போ வால்யூம் 3 தடவை இதாகும். சரிங்களா? √2 டைம்ஸ் ஆஃப் எல் இன்ட்டு √2 டைம்ஸ் ஆஃப் பி இன்ட்டு √2 டைம்ஸ் ஆஃப் ஹைட். சரிங்களா? அதாவது 3 டைமென்ஷனில் இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிதானா? ஓகே, அந்த வகையில் நாம் எடுக்கும்போது இஸ் ப்ரொபோஷனல் டு பவர் லாஸ் இஸ் பவர் 1ன்னு வச்சுக்கணும். சரியா? தேர்ஃபோர் 2 இன்ட்டு, அதாவது முதல்ல வால்யூம் என்ன, ரெண்டாவது வால்யூம் என்ன அப்படின்னு நாம் போடுவோமே. இப்போ உங்களுக்கு இது √2 டைம்ஸ் √2 டைம்ஸ் √2 டைம்ஸ் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம 2 கேஸாக போடுவோம். பவர் லாஸ் 1 இஸ் ப்ரொபோஷனல் டு V1, V1ங்கிறது வால்யூம் 1. தேர்ஃபோர் பவர் லாஸ் 2 அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு 2√2 வால்யூம் 1 அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏன் 2√2 போட்டேன், √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 2√2. சரிண்ணா? ஓகே, இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் V1 கேன்சல். தேர்ஃபோர் P1 ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குது. தேர்ஃபோர் நமக்கு P1 வந்து 55 வாட்ஸ் டிவைடட் பை P2 ஈக்குவல் டு 1/2√2 அப்படிங்கிறது 1/2√2. ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சரை பாருங்கள், 2√2ஆல் பெருங்க 55 இன்ட்டு 2√2. இதுதான் நமக்கு P2 ரெண்டாவதான பவர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 55 இன்ட்டு 2√2ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன சார், 155.56 வாட்ஸ். இதை மனசில் வைங்க, 155.56 அப்படிங்கிறது. ஓகே, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஆன்சர் எழுதலை. இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் எழுதுறேன், எந்த ஆன்சர்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த ஆன்சருங்கிறது பார்த்த உடனே தெரியும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். 0.7 கண்டுபிடிச்சிருந்தோம், 155.6 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வேண்டியது, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத முதல்ல கூர்ந்து கவனித்ததுக்கு அப்புறமா உட்கார்ந்து எழுதுங்க. அதாவது கோரை பற்றி தான் அவங்க மெயினாக பேசியிருந்தாங்க. கோரில் என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்குது, மெட்டீரியலை பற்றி பேசுனாங்க. அப்போ எது கான்ஸ்டன்ட், சரிதானா? டேர்ன்ஸை கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நோ லோடு சமயத்தில் இழுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸை அந்த ஏரியா கூட சம்மந்தப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த டைமென்ஷன் கூட சம்மந்தப்படுத்துறதுக்கு ஏரியா வேணும். ஏரியாவையும் ஃப்ளக்ஸையும் நான் எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஏரியாவையும் ஃப்ளக்ஸையும் தொடர்பு படுத்தினதுக்கு அப்புறமா எப்படி நீங்கள் கரண்ட்டு கூட, எக்ஸைட்டிங் கரண்ட், அதாவது நோ லோடு கரண்ட் கூட எப்படி அதை தொடர்பு படுத்துகிறீங்க, அது அடுத்து முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த நோ லோடு கரண்ட்டுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் இடையில் உள்ள தொடர்பை நீங்கள் இந்த ஃபார்முலா, இந்த ஐயையும் இந்த பையையும் தொடர்பு படுத்துறது தான் இப்போ நமக்கு மெயின் வேலை. அது இந்த ஃபார்முலாவில் இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த புரிதல் வேணும். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு ஏரியா, கரண்ட்டு, ஃப்ளக்ஸ் இதெல்லாம் தொடர்பு படுத்தும் போது அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃபார்முலா BA பை ஈக்குவல் டு PA, பைக்கான ஃபார்முலா, இன்னொரு இண்டக்டன்ஸ், அந்த மாதிரியான ஃபார்முலாக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிதானா? ஓகே, ரைட்.